மூடி இழுக்கிறது இந்த பக்கம் வர மாதிரி. டேரக்டா இங்கே வந்துடுது. இப்போ பால் செட் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சிருப்பீங்க? அதில் செட் பண்ணி தான் இருக்கு. ஓகே. இது இது மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணி ஏற்றுனது. அது லைட்டாக ஹீட் பண்ணி போடுறது மட்டும் தான். சரி, இது பைப் ஹீட் பண்ணுங்க. இல்லை இது சுடுதண்ணி வச்சு ஏற்றுனது லைட்டாக. ஓகேங்களா. இதில் இது மட்டும் தான் அது கேனில். இது ஃபுல்லாக வேக்கம் இருக்குது. மீட்டர் மாற்றுக்கு அதில் கழட்டுங்க. கழட்டு டெஃப்லான் போடணும். ஒரே நிமிஷம். ஆமாம், இல்லை போட்டுக்கலாம். இதில் இதில் பின்னாடி சரி, வெளியில பார்த்த மாதிரி. ஆமாம் ஆமாம். இந்த பக்கம் பார்த்த மாதிரி லைட்டாக நார்மல் டீட்டெயில். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் போதும் போதும். ஹீட் பண்ணி போட்டால் ஏறிக்கு. ஓகே. இது பல்சர் டிப் இது பண்ணுற மாதிரி தான். இந்த மாதிரி டைப் தான். திருப்பி ஒரு இன்லெட் இங்கே இருக்குங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் போட்டுக்கலாம். ஓகே. அது ஃபர்ஸ்ட் இது எல்லாமே இப்படி அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேங்க. சரி, இது மட்டும் சொருவிக்கணுங்க. ஓகே. இது ஆயில் இருக்கு. ஆயில் மட்டும் ஊற்றணும். ஆயில் தரேன். ஆயில் தரேன். எடுத்து ஓகேங்களா. அதே மாதிரி இது பாதி அளவு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் மிஷினில் கரண்டில் ஆன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இதுலேருந்து வர ப்ரெஷர் வந்து இதில் 400 காமிக்கும். ஓகேங்களா. 400 காமிக்கும், 400 to 600 காமிக்கும். அப்போ வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஓகேங்களா. இது பாதி கேட்டோல் வச்சுன்னா இது 400க்கு வந்துடும். ஓகேங்களா. அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஓகேங்களா. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது எப்பவுமே நீங்கள் மிஷின் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த லாக் வந்து எப்பவுமே மேலே தான் இருக்கணும். எப்பவுமே மேலே தான் இருக்கணும் இந்த லாக். எப்போ மிஷின் ஆன் பண்ணிங்கனாலும் ஆயில் ட்ராப் ஊற்றிக்காது. எப்பவுமே இந்த இது மட்டும் இந்த லாக் மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா. மிஷின் ஆன் பண்ணிட்டு இது லாக் மேலே இருந்தால் மட்டுமே இது வந்து பல்சேட்டோட சவுண்டு வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்படி திருப்பிட்டு ஃபுல்லாகவே கிளஸ்டர் டோட்டல் இப்படி திருப்பிட்டு இந்த லாக்கை உள்ளே போட்டுவிட்டுட்டு மடக்கி ஒவ்வொன்றா மாட்டினீங்கன்னா ஃபிட் ஆகிக்குங்க. ரிட்டர்ன் ஓகேல அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக். இதுலேயே பால் வர்றது கம்மியாகிறது இதுலேயே தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே ஃபிட்டிங்கு. இது மட்டும் ஒன்று வாரத்துக்கு ஒருக்கா மட்டும் இந்த தோசை மட்டும் கழட்டி விட்டுட்டு சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணுறது. இதில் 2 ப்ரஷ் இருக்கு. ஓகேங்களா. இது சோப் ஆயில் போட்டு வாரத்துக்கு ஒருக்கா. டெய்லி வந்து எப்படின்னா பால் கறந்து முடிச்சுட்டு பால் எடுத்து ஊற்றிட்டு அதே மாதிரி இல்லை இதே மாதிரி செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த லாக்கை மேலே தூக்கி விட்டுக்கு தண்ணி மட்டும் பக்கெட்ல வச்சு நார்மலா வச்சு பொட்டாசியம் பெர்மனன்ட் அந்த ப்ளூ கலர்ல அது போட்டு கூட க்ளீன் பண்ணலாம். அது கூட தேவையில்லையே. ஓகே. அது நார்மலா மிஷின் எப்பவும் கூட ஆன் பண்ணி விட்டு பக்கெட்டுக்குள்ள வச்சு 2 டைம் ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இதுல இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆயிருக்கு. ஓகேங்க. இது டெய்லியும் க்ளீன் பண்ணா போதும். இந்த வீக்லி ஒன்ஸ் மட்டும் சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணா போதும். ஓகே. டெய்லி மெயின்டெனன்ஸ் வாட்டர்ல க்ளீன் பண்ணாவே போதும். அந்த லாக் மட்டும் எப்படி அட்ஜஸ்ட் பண்றணும் ஸ்லோவா பண்ணிக்கணும். இப்போ மிஷின் ஆன் பண்றீங்க அப்படின்னா இந்த லாக் வந்து மேலே தான் இருக்கணும் எப்பவுமே. ஓகேங்களா. கறக்க போகிறோம் இந்த பல்சேட் அடிக்கும்.
பல் செட் அடிக்கிறப்ப திருப்பிட்டு நாலுமே திரும்பிக்கும். ஓகே. திருப்பிட்டு அந்த லாக்கை உள்ள போட்டுருணும். ஓகே. ட்விஸ்ட் பண்ணி உள்ள லாக் போட்டு இதை வந்து இப்படி மாட்டக்கூடாது. இப்படி லாக் பண்ணி ஏத்தனா வர முடியுது. இப்போ பவுல்ல வர பால் கம்மியாக தான் தெரியும். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் லாக்கை ரிலீஸ் பண்ணி தான் கழட்டணும். ஓகே. இது ரெண்டும் பின்னாடி காம்பு, இது ரெண்டும் பேக் காம்பு, இது ரெண்டும் ஃப்ரண்ட் காம்பு. இது டெயில் சைடு வரணும். ஓகே. ஓகே. அப்பதான் மாடு உதச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே. இப்படி மாட்டிங்கன்னா உதச்சி கீழே கழுந்துடும். ஓகே. இப்படி மாட்டுறப்ப டெயில் சைடு போறப்ப ஒன்றும் ஆகாது. ஓகே. அதே மாதிரி பல்சேட்டர் மட்டும் தண்ணியில் நனையாம பார்த்துக்கணுது. ஓகே. இப்போ இது ஸ்டார்ட் பண்றது எப்படி? இன்ஜின் சொல்லிடுறேன். பெல்ட் விட்டுட்டு தான் இன்ஜின்ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. ஓகே. இது பாரு, இங்க ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கிறதுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆயில் லெவல் வந்து 10 நிமிஷம் இருந்தா போகுது. இந்த அளவுக்கு மட்டும் இருந்தா போகுது. ஓகேங்க. இங்க சுவிட்ச் ஆனுங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் இருக்கு சொல்லிடுறேன். இந்த பக்கம் சொல்லிடுறேன். 140. இங்கே ஆனுது, இது பெட்ரோல் ஆனுது. ஓகேங்க. அதே மாதிரி சோக் வந்து இது வந்து எக்ஸலேட்டர் இருக்கு, சென்ட்ரலில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து சோக் ஆன், இது ஃபியூல் ஆன். ஓகேங்களா? சோக்கை ஆன் பண்ணிவிட்டு ஃபியூலையும் ஆன் பண்ணி விட்டு எக்ஸலேட்டரையும் பாதியில் வச்சுட்டு இழுத்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமாம். இந்த பக்கம் ஆயில் லெவல் செக் பண்ணிக்கிறது. ஆயில் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா மட்டும் மாற்றினா போதும். ஓகேங்களா? இது வந்து அது 2040 ஆயில் தான். பைக் ஊற்றுற 4 ஸ்டோக் ஆயில் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து இன்ஜின் ஆனுக்கு சுவிட்சு, சுவிட்சுக்கு இது வந்து எக்ஸலேட்டரு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா சோக் ஆன், இது ஆஃப் ஆகுது. ஓகேங்களா? இது ஃபியூல் ஆன், இது ஃபியூல் ஆஃப் ஆகுது. இது ஃபியூல் ஆன் பண்ணிவிட்டு சோக்கையும் ஆனில் வச்சுட்டு இது எக்ஸலேட்டர் மட்டும் பாதி லெவலில் இருக்குது. ஓகே. சென்ட்ரல் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுது. சோக்கை இந்த பக்கம் ரிலீஸ் பண்ணிவிடுது. சோக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டா போகுது. இதில் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது பெல்ட் போட்டிருப்போம். போட்ட பின்னாடி இழுத்தோம் அப்படின்னா இதுலேருந்து ப்ரெஷர் வருது கேனுக்கு. சுவிட்சில் ஆஃப் பண்ணால் போகுது. அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டு கரண்டில் போகிற மாதிரி இருந்தால் பெல்ட்டை கழட்டி விட்டு இது பண்ணால் போகுது. இதில் இது மட்டும்தான் இன்ஜின் இல்லை. வெறும் பியூர் பெட்ரோல். இது 4 ஸ்டோக் இன்ஜின் இருக்கு. ஓகே. 1 மணி நேரம் ஓடுது. 1 மணி நேரம் ஓடுது. 3 லிட்டர் இருக்கு. ஆமாம். இது பண்ணி கொடுத்துருக்கு இதில். ஓகேங்களா? இதில் ஆயில் மட்டும் எடுக்க. அது இன்ஜின் ஆயில் ஆல்ரெடி இருக்கா? இல்லை, இன்ஜின் ஆயில் ஊற்றணும். இன்ஜின் ஆயில் அங்கே ஊற்றிக்கி. ஆயில் வந்து இதில் பாதி லெவலில் இருந்தால் போகுது. அது இங்கே ஃபில் பண்ணி இதில் லெவல் சொல்லிட்டீங்களா? இதில் ஹை லெவல் இருக்குமா? ஆமாம். டபுள் சைடு எதுக்கு? டபுள் சைடு ரெஃபரன்ஸுக்கு தான் இருக்குது ஆயில். ஒன் சைடு ஒன் சைடு அவுட் இருக்குங்களா? இல்லை, அவ்வளோ. பெல்ட் மட்டும் அது பாருங்க பேக்ல இருக்காங்க. இப்போ எப்பவும் போல கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா கரண்ட்ல ஓட்டிக்கலாம். அப்படியே கலந்துட்டு இருக்கலாம். இப்போ நான் வந்து ஃபியூல்ல ஓட்டனா பெல்ட் மட்டும் போடணும். ஆமாங்க. வேற ஒண்ணும் இல்ல. பிளக் பண்ணி பெல்ட் மட்டும் போடணும். பெல்ட் மட்டும் போட்டு ஓகே. கரண்ட்ல போடல அந்த பெல்ட் ரிமூவ் பண்ணிரணும். அவ்வளவுதான். ஓகே. நம்ம நார்மலா ஃபியூல்ல போடுற மாதிரி இருந்தா பிளக் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிரணும். ஓகே. பெல்ட் ரிமூவ் பண்ணலாமா? பெல்ட் ரிமூவ் பண்ணனும். பெல்ட் வந்து ஈபி சைடு போட்டா பெல்ட் தேவையில்லை. அது ஃபியூல் சைடு போட்டீங்கன்னா பெல்ட் கம்பல்சரி. ஓகே 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 ஓகே. அதுக்கு தாங்க. அதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. கேஸ் எப்படி மாட்றீங்க? வீடு சிலிண்டர் ரெகுலேட்டர் மாட்ற மாதிரி தான் இது. வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு மலையிலிருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணன் கன்னியாகுமரிக்கு மாடு எடுக்க வந்திருக்காரு. இப்போ இவர் நம்மக்கிட்ட மில்கிங் மிஷின், நம்ம கம்பெனி மிஷின் எடுக்க வந்திருக்காரு. இது வந்து 5 மாடு கறக்கிற மிஷினு, பல்செட்டர் டைப்பு. பார்த்தீங்களா ஆயில் இன்ஜினு, ஜென் செட்டோட வருது. இப்போ நம்ம 5 மாடு கறக்கிற 34க்கு கொடுத்துருக்கோம். இது ஜென் செட் இல்லாது 24, 10 மாடு கறக்கிற 38. இப்போ வந்து இவர் 5 மாடு கறக்கிறதுக்கு வாங்கியிருக்கு. இது 60 அடி லென்த்து முடி நம்ம பால் கறந்துக்கலாம். 25 லிட்டர் பக்கெட்டுங்க. ஜென் செட்டு எல்லாமே இருக்குது. கரண்ட்டு, யூபிஎஸ், பெட்ரோல் இன்ஜின் எல்லாத்துக்குமே செட் ஆகிடும். இப்போ கன்னியாகுமரி போகுது, இன்னொன்று காரைக்குடிக்கு போகுது ஒரு மிஷின். அது 10 மாட்டுக்கு மேலே கறக்கிற மிஷின். அது அவங்க வாங்கியிருக்காங்க. அது போகும். கஸ்டமருக்கு எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? சொல்லியாச்சு. நம்ம சர்வீஸ் அவங்களே வச்சு நம்ம பேச சொல்லிட்டோம். அது போக வந்து டவுட்டுன்னா நம்ம சொல்லிடுவோம்.
நம்மளே ஃபோனில் சொல்லிடுவோம். அவங்க ஃபிட் பண்ணிக்கிறது ஈஸியான வேலை தான், சொல்லிடுவோம். நம்ம சர்வீஸ்காரங்களும் வந்து இப்போ விளக்கம் சொல்லி கொடுத்துட்டாங்க. டவுட்டாக இருந்தால் நம்ம நன்றிங்க. மணிகண்டன் இது மில்கிங் மிஷின் நம்ம கம்பெனி இதில் நம்ம போட்டுருக்கோம். இது சர்வீஸ் நேராக குறை எதாக இருந்தால் நம்ம தான் பதில் சொல்லுவோம். எந்த டவுட்டாக இருந்தால் நமக்கு ஃபோன் பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம். 25 லிட்டர் பக்கெட்டு SS பக்கெட்டு.